நான் சென்னையில் அடிக்கடி நம்முடைய மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளிகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளுகிறப்போ ஒரு முறை ஒரு பள்ளிக்கு நான் சென்றேன். ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து என்ன படிக்கிறேன்னு கேட்டு, ஏன் டயர்டாக இருக்க, என்ன சோர்வாக இருக்கேன்னு கேட்டேன். சாப்பிட்லையான்னு கேட்டேன். சாதாரணமாக கேட்டேன், வழக்கமாக கேட்குற மாதிரி. காலையில் நாங்கள் எப்போதும் சாப்பிட்றது இல்லை, அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்பா மாநகராட்சி வேலைக்கு போகிறாங்க, அம்மா பாப்பாவும் தம்பியும் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஸ்வீட்டு கடையில் வேலை பார்க்குறாங்க, எங்கள் அப்பா வந்து கட்டட வேலை பார்க்குறாங்க. நான் அம்மா வேலைக்கு சீக்கிரமாகவே போயிடுறதுனால எங்கள் வீட்டில் எப்பயுமே கஞ்சி தான். நான் கிளாஸ்க்கு வந்து பசிக்கும், தூக்கமாக வரும், அதனால எனக்கு கிளாஸே கவனிக்க முடியும். அம்மா சீக்கிரமாக வேலைக்கு போவாங்க, அதனால வேணாம். நிறைய பிள்ளைகள் காலையில் சாப்பிடாம தான் வராங்க அப்படிங்கிற தகவலை அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியானால் உடனடியாக காலை உணவு திட்டத்தை நாம் தொடங்கியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பரிசோதித்ததில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். வயதுக்கேற்ப எடை இல்லை, வயதுக்கேற்ற உயரமும் இல்லை, மிக மிக மெலிவாக இருக்கிறார்கள். உடலில் உறுதி இல்லாவிட்டால் அவள் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்பதை உணர்ந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக குழந்தைகள் அனைவரையும் திடமான ஊட்டச்சத்து குறைபாடில்லாத மாற்றுவதற்கான திட்டமாக இதனை நாம் வடிவமைத்திருக்கிறோம். வாழ்விலே பொன்னாள் என்று சொல்லத்தக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பசித்த வயிறுகளுக்கு உணவாக, தவித்த வாய்க்கு தண்ணீராக, திக்கற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக, யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகும் கருணை வடிவமான திட்டம்தான் இந்த காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம். காலை உணவு சாப்பிடுவேன். வெரி டேஸ்டியா இருந்தது, சூப்பரா இருந்தது. கேசரி, ரவா கிச்சடி, உப்புமா, சாம்பார் சூப்பரா இருந்துச்சு. காலையில் நான் பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வருவேன். இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட நாங்கள் டிஃபன் உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வீட்டில் செய்யறதை எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன், இங்கே வந்து நான் சாப்பிடுவேன். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் மல்லிக்கீரை, உப்புமா, சேமியா, பொங்கல், கிச்சடி இதெல்லாம் கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது, நாங்கள் நல்லா படிக்கிறோம். மயக்கமனுக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை. இப்பொழுது பிள்ளைகள் காலை சிற்றுண்டியை சாப்பிடும்போது அடையும் மகிழ்ச்சியை அவருடைய முகங்களில் நான் பார்த்தேன். அந்த தருணத்தில் நான் அடைந்த மகிழ்ச்சியை சொற்களால் வர்ணிக்கவே முடியாது. அவர்கள் சாப்பிடும்போது அதை பார்த்தேன், என்னுடைய மனம் நிறைந்தது, என்னுடைய இதயம் மகிழ்ச்சியில திளைத்தது. ஏழை எளியோர் வீட்டு பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட குடும்பத்து பிள்ளைகள் எதன் காரணமாகவும் பள்ளிக்கு செல்வது தடைபடக்கூடாது என்பதற்காகவே திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற 34,987 அரசு பள்ளிகள் மற்றும் 4,154 அரசு உதவி பெறும் பள்ளிகள் உட்பட மொத்தம் சுமார் 39,141 பள்ளிகள்ல செயல்படுத்தப்படுது. இதுல 17.53 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களும் 3 லட்சம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் பயனடைகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடு பட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சி அவர்களை படிக்க வைக்கணும் என்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு.
இத்தகைய திட்டங்களை இலவசம் என்றோ தர்மம் என்றோ தானம் என்றோ சலுகை என்றோ யாரும் நினைக்கக்கூடாது. இது ஒரு அரசினுடைய கடமையும் பொறுப்புமாக அமைந்திருக்கிறது. அத்தகைய கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். This government is your government and your chief minister is doing for you. I promise you, sir, I will also consider it in my cabinet to start in Punjab also. This is very heart-touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. பல வெளிநாடுகள்லயும் கூட இந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்த ஆயுத்தமாகறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு தேசம் கடந்து உலக நாடுகள் மத்தியில தலை நிமிர்ந்து நின்னு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றா இருக்கு. ஸ்கூல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சாப்பிட்றாங்க, சேர்த்து சாப்பிட்றாங்க. வேலைக்கு போகிறவங்களும் சரி மற்றவங்களும் வந்து இதில் ரொம்ப பயனடைகிறாங்க. பசங்களும் விரும்பி நல்லா சாப்பிட்றாங்க. மிஸ்ஸோட மிங்கிள் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இன்னும் எக்ஸஸாக வாங்கி வேற சாப்பிட்றாங்க. பசங்க வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இங்கே வந்தால் கரெக்டாக சாப்பிட்றாங்க. பசங்களை நான் திருப்தியாக விட்டுட்டு போகிறேன். நான் சாப்பிட்லையே அப்படின்ற ஒரு கவலையில் நானும் ஆஃபீஸ்க்கு போகிறதா இல்லை. அம்மாங்கெல்லாம் கஷ்டப்படாமல் வேலைக்கு போகிறவங்க ஈஸியாக போயிடலாம். அவங்க பசங்களை மட்டும் ரெடி பண்ணி அனுப்பிடலாம். பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய முடியாது கொல்ல முடியாது இருந்து அவசரப்பட்டிருந்தோம். இப்போ எங்களுக்கு முன்னும் மிகவும் ரொம்ப சந்தோஷம். அவர் வந்தார், இந்த திட்டத்தை கொடுக்கலாங்காட்டி என் பிள்ளைங்களை அனுப்பிச்சிடுறோம். நாங்கள் சீக்கிரம் வேலை வெட்டிக்கு நாங்கள் போகிறோம். திட்டம் எடுத்துகிட்டு வந்துக்கிறாருல, ஸ்கூலில் போய் பசங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கு எந்த கவலை கிடையாது. அவர் வந்தது ரொம்ப நன்றிப்பா. நல்லது தான் செய்துக்கிறாரு ஐயா. பசங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு. எல்லாமே செய்கிறாரு. உப்புமாவு, கிச்சடி, அப்புறம் வந்து பொங்கல், சாப்பாடு எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு. அவர் வந்து பிறகு எந்த குறையும் கிடையாது. ஒரு தலைவர் அவர்கள் வந்து கூட உட்காந்து நம்மளோட குழந்தைக்கு ஊட்டிட்டு அந்த கையோடு அவரும் எடுத்து சாப்பிட்ற தருணன்றது ஒரு பெரிய தலைவர் காமராஜர் அவர்களை நேரில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு தருணமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு காலை உணவு கொடுத்ததுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. காலை உணவு தந்த ஸ்டாலின் தாத்தாக்கு நன்றி. தேங்க்யூ ஸ்டாலின் தாத்தா. இதை கொண்டு வந்ததுக்கு சிஎம் சாருக்கு நன்றி. இந்த திட்டத்தை எடுத்துன்னு வந்த சிஎம் ஐயாவுக்கு நன்றி. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். இது ஒன்றுதான் என்னுடைய வேண்டுகோள். கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. அத்தகைய சொத்தை உங்களுக்கு நீங்களே சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள்.